இன்றைய நாளுடைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிப்போமே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரின் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆமென். எபேசு சபைக்கு பவுல் எழுதுறப்ப அந்த எபேசு சபையில இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளுடைய பல நல்லிணக்கமான காரியங்கள் எல்லாவற்றையுமே வாழ்த்துதல் தெரிவிக்கக்கூடிய அதே சமயத்துல இதன் நிமித்தமாய் இப்படி நாங்க உங்களுக்கென்று வேறு பிரிந்தவர்களாய் எபேசு என்ற புறஜாதியினருக்காக நாங்க பிரித்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனா இருக்கிறதுனால நான் பரலோகத்துல இருக்கக்கூடிய தேவனை சாதாரணமா அவன் வேண்டிக் கொள்ளல. நம்மோடு இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கிடம் அவர் வேண்டிக்கிட்டது முழங்கால் பலியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினால கிறிஸ்து நம்மளுடைய இருதயங்களிலே வாசம் பண்ணவும், அதுல வேரூன்றி நிற்கிறதுக்கு ஆழ அகல நீளம் என்னதென்று அறிந்து பரிபூர்ணம் அடையவும் அவர் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். ஒருத்தன் தேவனுடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே அதற்கு அடுத்த படிநிலை அவங்களுடைய வேரூன்றக்கூடிய நிலைமை, வல்லமையாய் பலப்படக்கூடிய நிலைமை. அதுக்கு அடுத்தது அவருடைய அன்பை அறிந்து சகல பரிபூர்ணத்தில் நிறையப்படவும், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுவது வேதத்தினுடைய அடிப்படை நோக்கம். நாம் அழைக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறோம் அப்படின்னாலே நீதிமொழிகளுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 18, 19வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். ஆமென். இப்போ இடறுதற்குரிய காரியங்கள் என்னென்ன, காரிருளுக்குரிய காரியங்கள் என்னென்ன, இதுல இருந்து நாம பிரித்தெடுக்கப்படக்கூடியது எதெல்லாம் வேறு பிரிந்தவர்களாய் பெற வேண்டும் அப்படிங்கிறது இந்த சபையை பொறுத்த வரைக்கும், இந்த ஆன்லைன் டீச்சிங்கா இருந்தாலும் சரி, சபை கூடி வருதலக்கூடிய டீச்சிங்கா இருந்தாலும் சரி, விளக்கமாகவும் தெளிவாகவும் அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டேதான் இருக்குது. அதனால நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்படின்னா காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்ச வெயில் நடுப்பகல் வரைக்கும் அதே மாதிரி இருக்க போறதே கிடையாது. ஸோ 7 மணிக்கோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ 11 மணிக்கோ 12 மணிக்கோ அதனுடைய அந்த வளர்ச்சி நண்பகல் வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அனலுடைய தாக்கமா இருக்கட்டும், அந்த வெளிச்சத்தினுடைய பரவலா இருக்கட்டும், சூரியனுடைய அந்த டிராவலா இருக்கட்டும், எல்லாமே பிரகாசிக்கிறது போல. அப்ப நீதிமானுடைய பாதை ஆரம்பிச்சதுல இருக்கிறது மாதிரியே, நான் ஏதோ கரெக்டா இருக்கிற ரட்சிக்கப்பட்ட என் ரட்சிப்பை மட்டும் காத்து கொள்ளுகிற அப்படிங்கிற மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அல்லவே அல்ல. இது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கக்கூடியது. இன்னும் அதிகமாய் அதுல ஒரு நிறைவை காண்றது அப்படின்னா, சகல சம்பூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும்,
அந்த சகல சம்பூர்ணத்தினால் நிரப்பப்படும் வரைக்கும் இது நண்பகல் வரைக்கும் அதிகமாய் இருக்கக்கூடிய பிரகாசமாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. எபிரேயருக்கு அதனால்தான் இந்த நீதிமொழிகளுடைய புத்தகத்துல அடுத்த வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ இதுல எல்லாத்தையும் நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய ஒரு சூரியனை போல் இருக்கக்கூடிய நீதிமானுடைய பாதை பிரகாசிக்கணும். அந்த பிரகாசம் அதிகமாகணும் அப்படின்னா, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இதை தவிர வேற வழியோ வேற பிரமாணமோ இந்த வேதாகமும் கொடுக்கவே இல்லை. எபிரேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். இந்த எபிரேயருடைய புத்தகம் பால் எழுதின எல்லா லெட்டர்லையுமே எபிரேயருடைய புத்தகத்துலதான் கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய டாக்டரின்ஸ். அதற்குள்ளார எபிரேயர் புத்தகம் மட்டும் வாசிக்கிறப்ப அது உள்ளுக்குள்ளார நிறைய விஷயங்கள் பொதிந்ததா இருக்கும். அப்படி பார்த்து பார்த்து வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமா இருக்கக்கூடியதற்கு காரணம், அந்த எபிரேயர் பட்டணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே தெரிந்தவர்களாய் இருக்கிறார்கள், அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமான உபதேசங்கள் எல்லாமே அந்த நிருபத்துல இருக்கும். பட் அந்த நிருபத்துல இருக்கக்கூடிய இந்த வரிகளை பார்க்கிறப்போ, ஆனா காலத்தை பார்க்கும் பொழுது நான் சொன்ன இந்த மாதிரி கடினமான உபதேசங்கள் எல்லாத்தையும் பார்த்தா நீங்க போதகர்களா தான் இருக்கணும். இந்த ஆங்கிள் நாம பார்த்தோம் அப்படின்னா, மற்ற சபைகளை காட்டிலும் நான் உயர்ந்தவன், கட்டிட சபையை போல் அல்ல, காணிக்கை சபை போல் அல்ல, நான் மற்ற பாரம்பரிய சபைகளை போல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடிய நான் இந்த காலத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போதகர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். போதகர்கள் அப்படின்னா பாஸ்டரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நாம் வசனங்களை, மூல உபதேசத்தை நாம எல்லாருக்குமாய் உபதேசிக்கிறவர்களாய், அந்த பலமுள்ள ஆகாரத்தை உண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். ஏன்னா 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, நன்மை தீமை பகுத்தறியும் திறன். அப்போ இது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களாகிய பூரண வயதிற்கே இது தடும். அப்ப நாம ஒவ்வொரு டைம்லையும் அதை முயற்சி செய்கிறவர்களா இருக்கணும். அதே சமயத்துல அந்த பலமான ஆகாரத்தை பயிற்சி செய்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கத ஒவ்வொரு தடவையும் அந்தந்த வசனங்களை அப்பியாசப்படுத்தி நாம அதை நாம பயிற்சி செய்யும் பொழுது பகுத்தறியத்தக்கதான முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்கள். அந்த ஞானேந்திரியம் சம்பூர்ணம், சகல ஐஸ்வர்யத்தின் மகிமை, அனுக்கிரகம், இவைகள் எல்லாமே நிற்கும் பட்சத்துலதான் நமக்கு தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகக்கூடியதாய் இருக்கிறது. அந்த ஞானேந்திரியம் உடையவர்களாய் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த நாளிலே தேவன் போதிக்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். ஆமென். ஏன்னா சின்ன பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல சமயங்கள்ல நாம இன்னும் அப்படியே அமைதியா இருந்துக்கலாம், குழந்தைய போல ஒரு மூலையில உட்கார்ந்துக்கலாம். யாராச்சும் போதிப்பாங்க, யாராச்சும் சொல்லுவாங்க, யாராச்சும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள். நீங்க எல்லா விஷயத்திலையுமே நாம சாதுரியமுள்ள ஞானேந்திரியமுடைய சம்பூர்ணமுடையவர்களாய்
பூரண வயதுள்ளவர்களாய் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால புத்தியிலே குழந்தைகளாய் இராதீங்க. துர்க்குணத்திலேயும் என்னது குழந்தைகளாய் இருங்க, புத்தியிலே தேறினவர்களாய் இருங்க. நம்ம பாவத்துக்கு மட்டும்தான் அதுல இருந்து விலகி இருக்கக்கூடிய விஷயத்துல மாத்திரம் நாம இன்னும் குழந்தைகளை போல பாவம் அறியாதவர்களாய் இருக்க வேண்டும். ஆனா புத்தியில நாம தேவனுடைய வசனத்துல போதிக்கிறவர்களாகவும் அந்த பயிற்சி செய்து முயற்சி செய்து நன்மை தீமை இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் இல்லை, இது வசனத்தின்படி இருக்குது, இது வசனத்தின்படி இல்லை, இதை நாம செய்யணும், இதை நாம செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பக்கத்திலே ஒரு ஆள் இனிமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கிற விஷயத்த தேறினவர்களாய் இருக்க வேண்டியதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியாய் தேவன் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்க துர்க்குணத்துல மட்டும் குழந்தைகளா இருங்க, புத்தியில தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிப்போமே. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கோறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம கட்டப்பட்டு வர்றது இந்த சபையில இருக்கக்கூடியது, நம்ம எல்லாருமே ஒன்றாய் இணைந்து வரக்கூடியது. இருக்க இருக்க நம்ம பெருகிக்கிட்டே தான் போகுது. தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நாம நடத்தக்கூடிய சண்டேவில் இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டடி கேதரிங்ஸ் எல்லாமே நமக்கு இருக்க விரிவுபடுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆன்லைன்ல இருக்கக்கூடியதும் நமக்கு விரிவுபடுத்தப்பட்டு தான் இருக்குது. லைவ்ல வரக்கூடிய விஷயங்களும் விரிவுபடுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா இதுல எல்லாமே விரிவுபடுத்தப்படக்கூடியதற்கு காரணம் நாம இசைவாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கவனிங்க, அவருக்கு பிரியமுள்ள ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்காக தான் நாம பரிசுத்த ஆசாரிய கூட்டமா ஏதோ வசனத்தை கேட்டு எனக்கு திருப்தியா இருந்துச்சு பிரதர், நான் நல்லா அப்படி ஆவியில உற்சாகப்பட்டேன் பிரதர், நான் பலப்பட்டேன் பிரதர், அந்த நேரத்துல நான் ரொம்ப சோர்வா இருந்தேன்னா இப்படி வசனத்தை கேட்டேன்னா அப்படியே என்னுடைய ஆத்மா புத்துயிர் பெற்றது. இதுக்காகலாம் நமக்குடைய ஆன்லைன் விஷயங்களோ அல்லது நம்மளுடைய படிப்பினைகளோ இல்லை. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கான பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இப்படி இருக்க இந்த வசனம் ஆரம்பிக்கிறப்பவே என்னது, தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் பல விஷயங்கள்ல கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம ருசித்து பார்த்திருக்கிறோம். அப்போ நாம வளரும்படிக்காய் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இப்பதான் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு எந்தெந்த விதத்துல கத்துக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு புதிதாய் பிறக்கக்கூடிய பிள்ளை எல்லாத்தையுமே புதுசா கத்துக்கும். அவ்வளவுத்தையும் வளரும்படிக்காய் வாஞ்சையாய், களங்கம் இல்லாத ஞானப்பால்ல வாஞ்சையாய் இருந்து நிறைய விஷயங்களை அதை கத்துக்கிறது போல நாமளும் தேவ வசனத்தில் வளர வேண்டும் என்று. ஏன்னா நீங்கள் வளரும்படியாய் அந்த வசனத்தை எல்லாத்தையுமே அடிகோடிட்டு பார்க்கிறப்ப வளரும்படியாய் பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இன்றைக்கு அந்த வசனம் நமது மத்தியிலே நிறைவேறினதாய் இருக்கிறது. அப்படி ஒரு கூட்டமா தான் கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் ஒரு மூலையில நாம இருக்கக்கூடிய விதத்துல நாம் கட்டப்பட்டதுக்காக இல்லை, தேவனுடைய பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்காக அனுதினமும்
உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்துல, ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்க ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் வேலை பார்க்கிற இடத்துல எப்படி நாம் பலியை செலுத்துறது? உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய பிரமாணிக்கத்தை பார்க்கும் பொழுது அதுல உண்மைத்தனமும் உத்தமத்தனமும் தேவனுக்கேற்றது அப்படிங்கிற ஒரு பலியை என்னால செலுத்த முடியும். ஏன்னா அந்த வேலையை கொடுத்தது தேவன். நான் ஊழியம் செய்கிறது மனிதருக்கல்ல, நான் ஊழியம் செய்வது என் தேவனுக்கு என்பதை நாம் குறிப்பிட்டவர்களாய் செலுத்தும் பொழுது ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் கணவன், எனக்கு உடன் பிறந்தவர்கள், நான் நேசிக்கக்கூடிய அயலகத்தார்கள், யாராய் இருந்தாலுமே அவர்களுக்கு நான் அன்பு செலுத்துவது என்னுடைய மனைவி என்பதற்காக அல்ல, தேவன் கொடுத்த ஏற்ற துணை என்பதற்காக நான் அவளை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறப்போ நான் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நான் கட்டப்பட்டு வருகிறேன் என்பது நிச்சயம். நீங்க பெற்றதனால் பிள்ளையை பெற்ற கடமைக்காய் வளர்க்கிறேன் என்பதற்காக நீங்கள் வளர்ப்பீர்களே, ஆனால் ஆவிக்கேற்ற பலிகளை நாம் செலுத்தவில்லை என்பது நிச்சயம். ஆனா அதை காட்டிலும் பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம், நீர் கொடுத்த சுதந்திரத்தை நான் பேணி பாதுகாக்கிறேன். அதுல கோபமூட்டாதபடிக்கு ஆவிக்கேற்ற இசைவான மாளிகையாய் கிறிஸ்துவிற்குள் கட்டப்படக்கூடிய நாம் பலிகளாய் வளர்க்கிறேன்றப்போ நான் ஆவிக்கேற்ற பலியை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறேன் என்பது முழு நிச்சயம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரனே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமீன். இப்போ இதுல இந்த பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் நமக்குள்ளார இருக்கும் அப்படின்னா, இது சபைக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்துல அந்த சபைக்குரிய ஒழுங்குல இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலேயே இருந்துச்சு. ஏன்னா ஒருத்த நான் பவுலை சேர்ந்தவன், வேற ஒருத்த அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? நான் எங்க அப்பா வீட்டுல இருந்தா, நீ எங்க அம்மா வீட்டுல இருந்தா, எங்க அப்பாவை போல உண்டா, எங்க அம்மாவை போல உண்டா, என் குடும்பத்தை போல உண்டா, என் குடும்பமே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்களுடைய சொந்த குடும்பத்தினுடைய குலப்பெருமையை பேசிக்கொண்டு தங்களுடைய சொந்த ஜாதி, அந்தஸ்து, பணம், பதவிகள் இவைகளை எல்லாவற்றையுமே நாம் பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் இவைகளின் மத்தியிலே ஆவிக்குரிய ஆசாரியனாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்படக்கூடிய நாம் இன்னைக்கும் அவைகளுக்குள்ளாரே இருக்கிறோமே என்றால் மாம்ச மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று, மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மாம்ச மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று கொரிந்து பட்டணத்தை பார்த்து பவுல் கேட்கவில்லை. இன்றைய நாளிலே ஆவியானவர் கேட்கின்ற காதுகளை பார்த்து கேட்கிறார். ஏன்னா அப்படி நாம இந்த மனுஷருக்குரிய மனுஷ மார்க்கமாய் நடக்கக்கூடியவர்களாய் நாம இருந்தோம் அப்படின்னா நீங்கள் பலன் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த பலன்ல தான் முதல்ல ஆரம்பிக்கக்கூடியதா இருக்கும். அந்த பலன் நமக்குள்ளார வர ஆரம்பிச்சுச்சுன்னா திடமான போஜனத்தை எல்லாத்தையுமே தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். இன்னும் நாம அந்த பலனுள்ளவர்களாய் மாறாம மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மாம்ச மார்க்கமாய் நடக்கிறவர்களாய், இப்ப இதுல போட்டிருக்க கூடியது அந்த கொரிந்து சபையில இருக்கக்கூடியது பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். ஆனா நாம இருக்கின்ற இடத்திலே எத்தனை மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மாம்ச மார்க்கமாய் நடக்கக்கூடிய காரியங்கள், அது குடும்பமாய் இருந்தாலும், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய சபை ஐக்கியமாய் இருந்தாலும் அவைகளுக்குள்ளாரே எத்தனையோ காரியங்கள் உண்டு என்பதை நாம் தீர்க்கமாய் அறிவோம். அதுல மாற்றமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும்.
அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியது. அப்படி மாம்ச மார்க்கமாய் நடக்கிறோம் அப்படின்னா இன்னும் நான் வளரலன்னு அர்த்தம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் இன்னும் பலனில்லாதவர்களானபடியால் அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. நீ உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல். இன்னைக்கு இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நம்மை ஆவியானவர் நமக்கு பேச வேண்டும் என்றால் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடிய விதத்துல நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பலனுள்ளதாய், தேவனுக்கு ஏற்றதாய், ஆவிக்குரியதாய், மனுஷ மார்க்கத்தில் அல்ல ஆவி மார்க்கத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கக்கூடிய விதத்துல நடக்க தேவன் நம்மை இந்த நாளில பயிற்றுவிக்க வல்லவராய் இருக்கின்றார். அதே சமயத்துல நம்மளை பின்வழுவ செய்யக்கூடிய ஒரு சில உதாரணமான காரியங்களை நாம இப்ப பார்ப்போமே. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 32வது அதிகாரம் முதல் வசனத்தை மட்டும் வாசிப்போமே. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணணும் என்றார்கள். ஆமென். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாய் இருக்கிறதை கண்டு, அப்போ தலைமைத்துவம் இல்லைங்கிறத அவர்கள் கண்டதுனால அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இல்ல, இதுதான் தெய்வம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்ல. அதனால ஆரோனை கூப்பிட்டு கண்ணுக்குட்டி செய்ய வர்றாங்க. இந்த ஜனங்க இப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்கன்றது நல்லாவே தெரியும் இந்த தேவனுக்கு. ஆனா மேல கூப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நீ மேல ஏறி வா அப்படின்னு சொல்றப்ப, இதற்கு முந்தின அதிகாரங்களில நீங்க அவருடைய பேச ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, மலை மீது மேகங்கள் இறங்கி வந்திருக்கும். அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்துருச்சுங்கிறது, அந்த மேகங்கள் இறங்கி வரக்கூடியதான் அவர்களுக்குரிய அடையாளம். அதெல்லாம் இறங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு தன்னுடன் வந்த மூப்பர்களை எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்திட்டு, யோசுவாவே ஆரோனையும் அதே இடத்துல நிறுத்திட்டு, இதுக்கு மேல நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் மேல ஏறி போய் தேவனுடைய சமூகத்துல நின்னதுக்கு அப்புறமேட்டு அவன் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்து 6 நாள் கழிச்சுதான் தேவன் பேசுறார். இவங்க எல்லாருமே கண்ணுக்குட்டி செஞ்சு பண்டிகை ஆரம்பிக்கிற உடனே வந்து மோசே வந்து கீழே இறங்கி அவர்கள் மீது கொண்டு வந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பலகையை வந்து கற்பலகையை தூக்கி அவங்க மேல போட்டு அதை உடைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இவன் மேல இருந்து இறங்கி வர்றதுக்கு தாமதமானா இந்த ஜனங்கள் எங்களுக்குன்னு ஒரு தேவர்களை செய்ய இவர்களுடைய இருதயம் தூண்டப்படுங்கிறது தேவனுக்கு நன்றாக முன் அறிந்தவர். அதனால வந்த நாளே அவரோடு கூட பேசி இருக்கலாம், மோசையோடு கூட பேசி இருக்கலாம். அவனோடு கூட பேசல, 6 நாள் கழிச்சு பேசுற. அந்த 6 நாள் கேப் தான் பின்னாடி டிலே ஆகக்கூடியது. அந்த டிலே ஆகக்கூடிய டைம்ல இவர்கள் கன்றுக்குட்டியை செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். தங்களுக்கென்று பொல்லாத வழியை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். காரணம், தன்னை வழி நடத்தக்கூடிய தலைமை இல்லைங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம். இந்த தாமதம் மோசையால உண்டானதல்ல, தேவன் அந்த இடத்துல அவனை தாமதப்படுத்தினவராய் இருந்தார். ஆனா அந்த தாமதத்துக்குள்ளார இவர்கள் தேறினவர்களாகவும் களங்கமில்லாதவர்களாகவும் மாம்ச மார்க்கத்தில் நடக்காதவர்களாகவும் பயிற்சியினாலே முயற்சி செய்தவர்களாய் இருப்பார்களே. ஆனால் அந்த நாளிலே இவர்கள் அவனுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல, நாங்க வேற ஒரு தெய்வத்தை தேடி போறோம் அப்படின்னு சொல்லி கன்றுக்குட்டியை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமே வந்திருக்காது, தேறினவர்களாய் இருந்தா மட்டும். ஏன்னா எங்களுக்கு நாங்க இருக்கிற இடத்துல சபை கூடி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம இருக்குது பிரதர். எங்களை எல்லாம் சரியா வழி நடத்தக்கூடிய மூப்பர்கள் எல்லாம் சரியா இல்லாம இருக்கு. ஒரு சில பட்டணங்கள்லாம் பாத்தீங்கன்னா 5 மூப்பர் இருக்கிறாங்க, 6 மூப்பர் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா உபதேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால அந்த சபை வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் அப்படி இங்க பாருங்களேன், உங்களை தலைமை வழி நடத்துறதற்கு ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் தேவன் உருவாக்கவே கிடையாது. இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு கிறிஸ்துவே இந்த சபையின் தலைவர். நம்மை வழி நடத்தக்கூடியது ஆவியானவர் மாத்திரமே. அவர் மாத்திரமே நமக்கு மூத்த போதகன், சீஃப் பாஸ்டர். அவர் ஒருத்தர் மட்டும்தான்.
அந்த ஆசாரியத்துவத்துல இருக்கக்கூடிய உடன் மூப்பர்களும் இந்த வழி நடத்தக்கூடியவர்களும் உடன் வேலைக்காரர்களுமாய் இருக்கக்கூடியவர்களை நம்பி அல்ல இந்த சபை. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் களங்கமில்லாத வசன பாலை குடிக்க இன்னும் அதிகமாய் விரும்பக்கூடிய புதிதாய் பிறந்த குழந்தையை போல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன்னா தலைமைத்துவம் இல்லாதனால மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றதற்கு தாமதமாச்சு. 2வது விஷயம், 1 ராஜாக்களுடைய புத்தகம் 11வது அதிகாரம் முதல்ல 3 வசனத்தை வாசிப்போமே. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். ஆமென். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க சிஸ்டர். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமென். ஒரு தடவை தவறு செய்த உடனே அதை தேவன் தன்னுடைய பிள்ளையை அடிக்கிறார் என்பதை தெரிந்த உடனேவே அவன் மனம் மாறி தேவனோடு சீர்பொருந்து உத்தமனாய் இருக்க கற்றுக்கொண்டான் தாவீது. ஆனா தாவீது மகா சாலமோன் அவனுக்கு தேவன் நேருக்கு நேராவே பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ அவன்கிட்ட சொன்ன விஷயம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டே அவர்கள் உங்கள் அண்டையும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். இதுல இந்த வார்த்தை நிச்சயமாய் அப்படிங்கிறது தேவன் ஏற்கனவே எச்சரிப்பு சத்தம் கொடுக்கப்பட்டது. பல சமயங்கள்ல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் எந்த ஒரு விதத்துல டிஸ்டர்ப் ஆகல பிரதர். நான் கட்டட சபைக்கு போனாலும் நான் ஏசப்பாவுடைய பிள்ளையாத்தான் நான் கரெக்டா இருக்கிறேன் பிரதர், நான் சரியா நான் போய்கிட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னா அவங்களுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இல்லை. பாரம்பரிய சபைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். இப்ப இல்லைனாலும் சாலமோனு வயது சென்ற பொழுது அவருடைய மனைவிகள் அவனை சாய பண்ணினார்கள் அப்படிங்கிறது வசனம். இப்போ நீங்க இல்லைன்னா கூட தேவனுடைய சமூகத்துல என்றோ ஒரு நாள் வழுவி போகுவதற்கு தவறான துணைகள், மோசமான துணை சாலமோனை வழுவி போக பண்ணினது. அந்த மோசமான துணை அவர்களை இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னு தான் வசனமே சொல்லுது. அப்படிப்பட்ட விலகுறப்ப நாம தேவன் நம்மை உத்தமமாய் இருக்க செய்ய நம்மோடு கூட வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15வது அதிகாரம் 34, 33, 34 வாசித்து பார்த்தோம் அப்படின்னா 15, 33, 34 மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆமென். கவனிங்க, ஆகாத சம்பாஷணைகள் எப்பொழுதுமே நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும். அரட்டை அடிக்கிறதோ, வீண் பேச்சு பேசுறதோ, ஏதோ ஒரு என்ன பிரதர் ஒண்ணுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ கொஞ்சமாச்சு நாங்க பேசிக்கிறோம் பிரதர், அரட்டை அடிச்சுக்கிறோம் பிரதர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய நினைவுகள் இருக்கும். அப்படின்னா மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய நல்லொழுக்கத்தை அவைகள் எல்லாமே கெடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்திருக்கக்கூடியது தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்தவர்களா இல்ல அப்படின்னாலே
மோசம் போகிற கூடி ஆகாத சம்பாஷணைகள் வைத்திருக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறீர்களே. தேவனை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன், என் ஏசப்பாவை பத்தி நான் அதிகமாய் தெரிந்திருக்கிறேன் அப்படி சொல்ற யாவராய் இருந்தாலும் நாம் மோசம் போகாதபடிக்கு விழிப்புள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. ஏன்னா மோசமான உறவுகள், மோசமான துணைகள், மோசமான தலைமை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மை பின் வழுவ செய்யக்கூடிய காரியங்கள். 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 25வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போமே. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகி அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. ராஜ்ய பாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொன்று போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். போதும் சிஸ்டர். அமத்சியா ராஜாவானதுக்கு அப்புறமேட்டு தேவனுடைய பார்வைக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே செஞ்சான், ஆனா அதை முழு மனதோடு செய்யவில்லை. வசனம் தெளிவா சொல்லுது. ஏன்னா முழு மனதோட செய்யல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 5வது வசனத்துல இருந்து வாசிட்டுவாங்க சிஸ்டர். அமத்சியா யூதா மனுஷரை கூடி வரச் செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின் படியே யூதா பென்யமின் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை லக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்று கண்டான். 3 லட்சம் பேர் தன்னுடைய யூதா கோத்திரத்திலிருந்து, யூதா தேசத்து ராஜா யூதா கோத்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு அந்த 3 லட்சம் பேர் பத்தல அப்படிங்கிறதுக்காக மேலும் 1 லட்சம் பேரை அவன் கொண்டு வரணும். கவனிங்க, இதுலதான் அவன் தேவனுடைய சித்தத்தை முழு மனசோடு செய்யல. அவன் தேவனுடைய சித்தத்தை செய்தான். யுத்தத்துக்கு போலாமா வேணாமாங்கிறதெல்லாம் தேவன்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறான். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். ஆனா மனசனுடைய ஆழத்துல அதை முழு மனசோட செய்யாம இந்த 3 லட்சம் பேர் பத்தாதுன்னு அவனே முடிவு பண்ணிட்டு 6வது வசனம், இஸ்ரவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை 100 தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். தேவனுடைய இவனுடைய சொந்த படைய எல்லாத்திலுமே 3 லட்சம் பேர் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு முழு பலனா இருக்கிறார் அப்படிங்கிறதுல மனசளவுல திருப்தி ஆகாம எதிராளிகளுடைய படையை பொறுத்து என்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் கம்மி, இன்னும் நான் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஆள் வேணும் அப்படி இப்படின்லாம் இவன் ரொம்ப அவனுடைய இருதயத்துல முழு மனசோடு தேவனை சார்ந்திருப்பமே. ஆனால் இருக்கிறது போதும், இருக்கிறதுல இருந்து கர்த்தர் மேன்மையானதை செய்து முடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நாம செய்யலாம். ஆனா இவன் முழு மனசோட செய்யல அப்படிங்கிறதுனால 3 லட்சம் பேர் பத்தாது, எனக்கு இன்னும் 1 லட்சம் பேர் வேணுங்கிறதுக்காக வாடகைக்கு அடியாட்களை கூட்டிட்டு வரான். அந்த போர் செய்வதற்கென்று போர் வீரர்களை கூலிக்கு அமர்த்தி கூட்டிட்டு வர்றப்ப தேவனுடைய ஒரு மனுஷன் 7வது வசனம், தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான். தேவனால என்னென்ன கூடும்னா ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். நீ 3 லட்சம் பேரோட போனாலும் உனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு தேவனோட கூட முடியும்.
நீ 1,00,000 பேர் நீ வாடகைக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு மேல நீ சேர்த்து நீ போனேன்னா அவருக்கு ஒத்தாசை செய்வதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. விழப்பண்ணவும் செய்ய முடியும், ரெண்டுமே செய்ய முடியும்ப்பா தேவனால. நீ வேணா கூலிக்கு ஆளை கூட்டிட்டு போ. அந்த கூலிக்கு போகிற ஆளு இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இல்ல. கர்த்தர் இல்லாத மோசமான துணையோடு நீ போன அப்படின்னா அது 4,00,000 பேரா இருந்தாலும் அவர் விழப்பண்ணுவது தேவன். 3,00,000 பேரா இருந்தாலும் ஒத்தாசை செய்ய போறது என் தேவன். இதுலதான் அவன் முழு மனதோடு செய்ய வேண்டிய கட்டாயம். அமத்சியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, போர் செய்யக்கூடிய பிரச்சனை. 3,00,000 பேரு 4,00,000 பேரா மாத்திட்டு தான் அவனால கூட்டிட்டு போகணுங்கிறது அவனுடைய சிந்தை. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடியது சில லட்சம் தான் இருக்குது. ஆனா இந்த லட்சத்தை வச்சு நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவன் வாடகைக்கு அமர்த்துவது போல நீ கடன்களை அமர்த்துகிறவனாயிருந்து மேற்கொண்டு சில லட்சங்களை சேர்த்து நான் மொத்தமாய் வீடு கட்டினேன், கல்யாணம் பண்ணினேன், நகை வாங்கினேன் அப்படின்னு சொல்ல பட்சத்துல தேவன் விழச் செய்யவும் ஒத்தாசை பண்ணவும் தேவனால் கூடும். இது செய்ய முடியும் அப்படின்னா தேவனால நிச்சயமா 3,00,000 வச்சு தேவனால் செய்ய முடியும். நீ 30,00,000 வச்சிருந்தாலும் அதை ஒத்தாசை பண்ணவும் விழச் செய்யவும் தேவனால் கூடும். ஏன்னா 3,00,000 வைத்து தேவனால் செய்யக்கூடிய காரியத்தை உன்னால 30,00,000 வச்சா கூட செய்ய முடியாது. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 27,00,000 தேவனுடைய அபிஷேகம் அந்த இடத்துல இல்லை. போக மனதா இருந்தா போ, நீ செய்யக்கூடிய காரியத்தை நடத்துறதா இருந்தா நடத்து. திடன் கொள்ளு. நீ போய் யுத்தத்திற்கு திடன் கொள்றதா இருந்தா திடன் கொள்ளு. ஆனா நீ 4,00,000 போனா நிச்சயமா நீ அவர்களுக்கு முன்பாக விழுவாய். அப்படின்றப்போ பேசாம இவன் பயந்து ஏத்துக்கல. அப்ப திரும்ப அவன் பதில் கேட்கிறான். 9வது வசனம். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். இப்ப நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம், இது தேவனுடைய சித்தம் இல்ல அப்படின்னு. அந்த 100 தாலந்து கொடுத்து வாடகைக்கு ஆளு அனுப்புறது அமைத்துக் கொள்வதற்கு முன்பாகவே இந்த கேள்வியை தேவனுடைய சமூகத்தில் கேட்டிருக்கணும். தேவனே, எனக்கு 3,00,000 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த யுத்தத்திற்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு ஒத்தாசை வேணும். அதுக்காக நான் வாடகைக்கு அமர்த்தலாமா வேணாமா, அதுக்கு 100 தாலந்து வெள்ளியை செலவு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டுட்டு நீ செலவழிச்சிருந்த அப்படின்னா இப்ப நான் பாதி காலம் எடுத்து வச்சுட்டேன் பிரதர். ஒரு சில விஷயங்கள்லாம் என்னுடைய செலவுகள்லாம் பாதி தூரம் அந்த இடத்துல நிக்குது பிரதர். இப்ப பார்த்து நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது, இது தேவனுக்கு சித்தமா இல்ல, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது, அதுல இருந்து வெளியே வா அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய லாஸை யார் சந்திப்பா அப்படின்னு கேட்கக்கூடியது உங்களுடைய கேள்வியாய் இருக்குமே. ஆனால் அமத்சியாவும் தேவனுக்கு சித்தமானதை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்யவில்லை. இன்னைக்கு நீங்களும் பல சமயங்கள்ல பல கேள்விகள் கேட்கிறவர்களா தான் இருக்கிறீங்க. தேவனுடைய சித்தம் இதுதான், வசனம் இப்படிதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனே, அதுல இருக்கக்கூடிய செலவுகள்லாம் இருக்குதே, அதை யார் எனக்கு திரும்ப தருவா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அமத்சியா கேட்டான், அப்படியானால் நான் இஸ்ரவேல் 9வது வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். நீ இப்பொழுது தேவனுக்கு நீ அதிகமா பயந்துட்டு அந்த 100 தாலந்து வெள்ளிக்காக மாத்திரம் பேசாம தேவன் சொல்லிட்டாரு, அட்லீஸ்ட் இந்த லாஸோட கூட நான் விடுறதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு நாம விட்டுட்டோம் அப்படின்னா தேவன் அந்த 100 தாலந்திற்கு அதிகமாய் உனக்கு கொடுக்க கூடும். அதிகமாய், அதை பார்க்கலும் அதிகமாய் உனக்கு கொடுக்க கூடும். ஆனா அதை விட்டுட்டு நீ இந்த 4,00,000 பேரோட சேர்ந்து போகிறேன் அப்படின்னா தேவன் விழப்பண்ணுவார். உண்மை சத்துருக்கு முன்பாக விழப்பண்ணுவார் அப்படிங்கிறத தெளிவா தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான். அப்போ அமத்சியாவுக்கு சொன்னா, இப்போ உங்க காதுக்கு சொல்லுகிறான்.
நீங்க எந்த காரியத்துல எப்படி ஈடுபட்டு இதுக்கு அப்புறமேட்டு நான் தொடரலாமா வேணாமா, வசனத்துப்படி அது தப்புனா தப்பு, அத்தோடு நிப்பாட்டிட்டு கெட் பேக், விட்ரா ஆயிடுங்க. விட்ரா ஆகிறப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நான் விட்ரா ஆகிறேன் அப்படின்னா அதற்கு மேலாக அதிகமாய் தேவனால் உங்களுக்கு கொடுக்க கூடும். அப்பொழுது அமத்சியா 10வது வசனம், எப்ராயிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டு, உக்கிரமான எரிச்சலோட தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். அமத்சியாவோ இப்ப அவன் கரெக்டா செஞ்சுட்டான். ஓகே, நீங்க தேவன் சொல்றீங்களா, ஓகே, அவங்கள்ட்ட எல்லாத்திலுமே திரும்ப அனுப்பிடுறான். ஆனா தப்பு தப்பா தான் போயிடுச்சு. அவன் கூப்பிட்டது தப்பு. அதனால இந்த எப்பிராயிமரினுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதா கோத்திரத்துல சும்மா வேஸ்டா கூட்டிட்டு ஒரு வேலையெல்லாம் கூலியெல்லாம் கொடுத்துதான் கூட்டிட்டு போயிருக்கிறான். ஆனா கூலி கொடுக்காமலாம் அவர்கள் எல்லாம் திரும்ப அனுப்பவே இல்லை. அவங்க கூட்டிட்டு யுத்தத்துக்கு பயன்படுத்தாம திரும்ப அனுப்பி விடவும் அவர்களுக்கு மிகுந்த கோபம் உண்டாகி யூதா மனுஷர் மீது எல்லாத்திலையுமே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க. ரைட், இது ஒரு பக்கத்துல அவனுடைய மனசுல தேவனுடைய சமூகத்துல செய்யாம இருக்கக்கூடியது. 14வது 15வது வசனத்தை வாசிங்க. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு பிரிக்கிங்கா ஒரு பின் பாயிண்டா வருது அப்படின்னாலே அப்பக்கப்ப ஒரு 10 வசனம் தாண்டி 10 வசனம் தாண்டி அமத்சியா தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அந்த தப்பு பண்ண தேவனுடைய மனுஷன் வந்தான், தேவனுடைய தீர்க்கதரிசி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல நின்றுகிட்டே இருக்கும். அப்போ அவன் பார்த்து சொல்றான், தங்களுடைய ஜனங்களுக்கு தப்பு வைக்காத தேவர்களே, இவன் ஏதோமியரை எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு போனான். போறப்பவே நீ தப்பா 1,00,000 பேரை ஒத்தாசை பண்ணது தப்புன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மாத்திக்கிட்டான். சரி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர்களுடைய தேவர்களை கொண்டு வந்த அப்படின்னா பேசாம அதெல்லாம் திரும்பி சுட்டரிச்சோடு நிப்பாட்டி இருக்கணும். அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவர்களை தூபம் காட்டும் பொழுது தேவனுடைய கோபம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம செய்யறப்போ முழு மனசாய் நீங்க டிராவல் பண்றப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, அக்கத்து விட்டு உங்களுடைய சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்களா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை பரிசோதிக்க கூடிய காரியங்கள் நிக்கதான் செய்யும். நிக்கிற சமயத்துல நான் தேவனுக்கும் தேவனுக்கு ஏற்புடைய காரியத்தை அவன் செய்தான். அமத்சியா செய்தான். முதல் வசனத்துல நாம 2வது வசனத்துல பார்த்தப்ப கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். எல்லா இடத்துலயுமே கர்த்தருக்கு செம்மையானதுதான் செஞ்சான். ஆனாலும் அவன் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அப்படின்றப்ப முழு மனதோட செய்யாம இருக்கும் பட்சத்துல ஏதோ சொல்லிட்டாங்களே, ஏதோ நமக்குள்ளார இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நாம முழு மனசா செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம இன்னொரு அவருடைய வருகை பரியந்த வரைக்கும் நம்ம இந்த சபையில உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் பார்க்கவே மாட்டோம். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய வசனத்துக்காக கீழ்ப்படிந்து முழு மனசோடு செய்யும் பட்சத்துல, ஏன்னா இந்த வசனம் தெளிவா தான் சொல்லுது. லூக்கா 8வது அதிகாரம் 11, 12, 13, 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கல. அந்த ஓமையின் கருத்தாவது, விதையுடைய வசனம் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய
கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஆமென். இப்போ இதுல வழியருகே போடக்கூடிய விதம் ஏதோ போற வழியில கேட்டுட்டு வசனமே அவர்கள் விசுவசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அந்த வசனத்தை அவர்களுடைய இருதயத்துல இருந்து எடுத்து போட்டுருவான். கேட்ட ஞாபகமாவே இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்களை பத்தி பிரச்சனையே கிடையவே கிடையாது. அப்ப கற்பாறையில் மேல விழுந்தது மாதிரி இருக்கக்கூடியது, வசனமே கேட்க முடியாத, ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கடினமா இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் விழுந்தாலும் கொஞ்ச காலத்துல மாத்திரம் விசுவசிச்சு அப்புறம் சோதனை வர்றப்ப பின்வாங்கி போறாங்க. அவங்கள பத்தியும் பேசவே இல்லை. இப்ப நமக்கு பல சமயங்கள்ல இந்த முள்ளுக்குள்ளார விழுந்த வசனம் மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாமே வர சமயத்துல வசனத்துக்கு நாம் முழு மனசோட செய்யும் பட்சத்துல இவைகள் எல்லாத்துலயுமே நாம் நெருக்கப்படாம இருக்கக்கூடிய விதத்துல நல்ல நிலத்தில் விதைத்த விதையாய் நான் மாறுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அதுல அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியை தான் இன்னைக்கு வேதம் எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. ஏன்னா ஆவிக்குரிய வளர்ச்சிங்கிறது இந்த சபைக்குள்ளார நான் சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னா பொறுமையோட வசனத்துக்கு மாத்திரம் அமைச்சியா போல கர்த்தருடைய பார்வைக்கு நான் பைபிள் படிக்கிறேன் பிரதர், ஆன்லைன்ல வந்துக்கிறேன் பிரதர், ஆன்லைன்ல ஆன் பண்ணிட்டு நான் தூங்கிக்கிறேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி இல்லை. முழு மனசோட செய். வசனத்தை தேவனுடைய சமூகத்துல கேட்கிறேன்னா அதை முழு மனசோடு கூட நான் செய்யும் பட்சத்துல 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 3 முதல் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ அது வந்துருச்சு. தங்களுக்குன்னு சொல்லி கட்டுக்கதைய மட்டும் நம்பி இதெல்லாம் என்ன ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னது இயேசுவின் பேரலால் ஞானஸ்நானம் வாங்கினா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியுமா, இப்படி செஞ்சாதான் போக முடியுமா, கட்டடத்துல இருக்கக்கூடிய சபை நீங்க எல்லாம் மீட்டிங்லாம் நடத்துறப்ப செலவு இல்லாமையா நீங்க செய்யறீங்க, இத்தனை பேருக்கு சோறு போடுறீங்களே, யார்கிட்டையும் காசு வாங்காமலா இருக்கிறீங்க, அப்படி இப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த சத்தியத்திற்கு செவி கொடுத்து இந்த கட்டுக்கதைகளை எல்லாத்துக்குமே சாயக்கூடிய காலம் இந்த நாள்ல வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நீயோ 5வது வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. இது எல்லாத்துலயுமே நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறவங்க எல்லாத்துலயுமே இந்த தேறினவனாய் இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம தேறினவனாய் இருக்கணும், சகல சம்பூர்ணத்தினாலும் நிரப்பப்பட்டவனாய் இருக்கணும். அப்படின்னா எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. எந்த கேள்வி கேட்டாலும் நான் தெளிவா இருக்கிற அளவுக்கு செய்யணும்னா கர்த்தருடைய பார்வைக்கு செபையானதை மட்டும் செய்யறது மாத்திரம் இல்ல, அதை முழு மனதோடு செய்யும் பட்சத்துல நீயோ எல்லாவற்றிலும் தேறினவனாய் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாய் உண்டு. வாசிப்போம் எபிரேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 7 முதல் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு தனக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். கவனிங்களேன், இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் இருக்கும் பட்சத்துல அவர் செய்தவைகள் எல்லாவற்றையும் குறிப்பிடக்கூடிய வசனங்கள் இது. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையுமே பாடுகள் படுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால்
எந்த ஒரு விஷயத்தையுமே நாம தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல சின்ன சின்ன பாடுகளை நாம் எதிர்கொள்ளக்கூடியது, சின்ன சின்ன சிரமங்களை எல்லாத்தையுமே எடுத்து எதிர்கொள்ளக்கூடியது, சின்ன சின்ன விட்டு கொடுத்ததுல எல்லாத்தையுமே நாம அனுபவிக்கக்கூடியது, சின்ன சின்ன அசௌகரியங்களுக்கு மத்தியில கடந்து போகிறது, இது எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு, அதத்தான் தேவன் இந்த நாள்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ பட்ட பாடுகளா இருந்தாலும் சரி, நீ செய்த தியாகமா இருந்தாலும் சரி, நீ இப்ப அனுபவிக்கிற பாடுகளா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நீ கத்துக்க வேண்டியது புலம்பல் இல்லை. உன்னுடைய அதாவது மற்றவங்களுடைய பரிதாபத்தை எதிர்பார்க்கிறவர்களுடைய செல்ஃப் சிம்பத்தியோ, மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிம்பத்தியோ கிரியேட் பண்றதுக்காக உன்னுடைய பாடுகளை பத்தி நாம பெருசா சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்துலயுமே நீ கத்துக்க வேண்டியது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நாம் பூரணரான பின்பு, இயேசு கிறிஸ்து பூரணரான பின்பு தனக்கு கீழ்ப்பட்டிருக்கக்கூடிய யாவரையும் ரட்சிக்கிறவராய் போனார். நீங்க அடுத்தவங்களை ரட்சிக்கிறவராக ஆகணும் அப்படின்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்துமே தேவனுக்கு ஏற்ற கீழ்ப்படிதலை கட்டு பூரணராக வேண்டும் என்று வேதம் இந்த நாளில எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கிறது. யோவான் 5:19 வசனத்தை வாசிப்போங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இது இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்யறாரோ அதை மட்டும்தான் நீ நானும் செய்யணுங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனம். மனுஷகுமாரனான இருக்கக்கூடிய இயேசுவே அந்த பிதாவினுடைய சித்தத்தை இல்லாமல், ரெண்டு பேரும் ஒரே முறை இருந்தாலும் இஸ் 100% காட், இஸ் 100% மேன். அந்த ரேஞ்சில் தான் அவர் மனுஷகுமாரனா இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்துல அவைகள் எதெல்லாம் செய்கிறாரோ, எவைகளை செய்கிறாரோ அவைகளையும் செய்யும், எதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ, எதெல்லாம் பார்க்கிறாரோ அதை மட்டும்தான் செய்தார். அதை மட்டுமே செய்கிற பூரண புருஷனாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் காதுள்ளவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரோமருக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென். அறியீர்களா அப்படிங்கிற கேள்வியில இருந்து தெரிஞ்சுக்கங்க, எதுக்கு நீங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறீங்கன்றத உங்களையே நீங்க பார்த்துக்க. நான் மற்றவங்க மாதிரி இல்லை பிரதர், அப்படியே பைபிள் சொல்ற மாதிரிதான் நடக்கணும், சபையும் பைபிள் சொல்ற மாதிரிதான் பிரதர் நடத்துறோம். நமக்கு சாதகமான விஷயத்துல மாத்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களுக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும், இது ரெண்டு இல்லை. அப்ப நாம இந்த கீழ்ப்படிதலை கரெக்டா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நீதிக்கு ஏதுவானது. இந்த கீழ்ப்படிதலை கத்துக்காம, அதாவது அமர்ச்சியா செய்தது போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது நீதிக்கு ஏதுவானது இல்லை. இந்த 6:16 படி, ரோமருக்கு எழுதின நிருபம் 6:16 படி அது மரணத்துக்கு ஏதுவானது. இதுல எந்தல மரணத்துக்கு ஏதுவானதுக்கு நாம கீழ்ப்படிதலோட இருக்கிறோமா, நீதிக்கு ஏதுவானது கீழ்ப்படிதலோட இருக்கிறோமான்னு சொல்லி நீங்கள் நிதானிக்க வேண்டிய நேரம் இது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். முன்ன நாம நடந்தது போல இன்னைக்கு நாம நடந்திருக்கோம்னா கீழ்ப்படியாமை உள்ள பிள்ளைகள். இனி நடவாமல் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ஏன்னா என் தேவன் பரிசுத்தர். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 10வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசிப்போம்.
உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். ஆமென். இதுல நான் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சிலரை குறித்து நாங்கள் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தைரியத்தோட உங்களுக்கு முன்பாக இருக்கும்படி நாங்க நீங்க ஆவிக்குரியபடி நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களோட தயவுள்ளவர்களா நாங்க நடந்துக்குவோம். பேதுரு சொல்றான், அவன் சொல்லக்கூடியது நாம் கொரிந்து பட்டணத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கிட்ட பவுல் சொல்றான், நீங்க ஆவிக்குரியவர்களா நடந்தீங்கன்னா உங்களுடைய சாந்தமும் தயவும் உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்வோம். மாம்சத்தின்படி நடந்ததுன்னா கண்டிப்பா நடந்துக்குவோம். இது பவுலே இப்படி நடக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் எப்படி நடந்துக்குவார்? நம்மளுடைய கர்த்தர் வருகைக்குன்னு சொல்லி நாம ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய நாட்கள் இது. நமக்கு கர்த்தர் தயவுள்ளவராகவும் சாந்தம் நிறைந்தவர்களாகவும் வரவழைக்கிறதும் கண்டிப்புள்ளவராய் வரவழைக்கிறதும் யார் கையில இருக்கு அப்படின்னா உங்களுடைய கையிலையும் என் கையிலையும் இருக்கு. ஏன்னா மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாய் மாம்சத்தின்படி நடக்கக்கூடிய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாய் வைத்திருக்கக்கூடியவர்களாய் இருந்தோம் அப்படின்னா நம்ம உலகத்துப்படி ஞானம் உள்ளவர்களாயும் சாதுரியம் உள்ளவர்களாயும் விவேகம் உள்ளவர்களாயும் உலகத்துக்குரிய காரியங்கள்ல நாம இருப்போமையானால் அந்த உலகபூர்வமா இருக்கக்கூடியது கஞ்சத்தனம், கருமித்தனம், பொறாமை, எரிச்சல், நல்ல சாதுரியமா பேசி அடுத்தவங்களை சமாளிச்சு உறவுகளை எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறது, வெட்ட வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே நாம சாதுரியமாய் இருப்போமே ஆனால் தேவன் நிச்சயமாய் கண்டிப்புள்ளவராக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா நான் கண்டிப்பா வர்றதும் கனிவா வர்றதும் உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறது பவுலாலே சொல்ல முடியும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அதிகமாய் சொல்லக்கூடும். 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தகுந்த தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேலும் விழும். நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னா அத்தனை தண்டனையும் உங்க மேலதான் வரும். எதுக்கு நாம தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏசாயா 19வது அதிகாரம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்ப பேசக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் அமெர்சியா போல தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலாம், ஆனால் மனப்பூர்வமை செய்யவில்லை அப்படின்னு சொல்லாதபடிக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால், வசனத்துக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இது தீர்க்க தரிசனம். இந்த மனம் பொருந்தி செவி கொடுக்கக்கூடிய விஷயத்துல நாம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தின சேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்றதுபடி வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதுல எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது என்ற வசனத்தின்படியே நமக்கு காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவனுடைய சாட்சிகளை எல்லாவற்றையுமே நாம் கை கொள்ள வேண்டியது இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும். இது ரெண்டுமே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல வசனத்தை வாசிக்கிறோம், நம்மளுடைய
அன்றாட வாழ்க்கையில. அடுத்தது கேட்கிறவர்களும், இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். இதுல தனித்தனியா வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தனித்தனியா எழுத தெரியாமலாம் சொல்லவே இல்லை. வாசிக்கிறது மட்டும் பத்தாது, கேட்கறது மட்டும் பத்தாது, கை கொள்ளுகிறவர்களா இருக்கும் பட்சத்துலதான் பாக்கியவான்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது. கடைசியாக சங்கீதக்காரன் 119வது சங்கீதத்துல 119வது சங்கீதத்துல 1வது வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கக்கூடிய உத்தம மார்க்கங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அதே சங்கீதக்காரன் 10வது வசனத்துல, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். அழகா சொல்றான். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப அதிகமாய் வலியுறுத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார். காரணம், அதுல அந்த சங்கீதம் 119 99 100 வாசிங்க சிஸ்டர். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த 2 தேர்ன ஒரு காரியங்கள் தான் வேணும். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். காரணம், கர்த்தருடைய சாட்சியை தியானமாய் இருக்கும் பட்சத்துல அவருடைய சாட்சிகள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் எல்லாத்தையுமே தியானம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நிழல்கள் எல்லாவற்றையுமே புதிய ஏற்பாட்டினுடைய நிஜத்துக்குள் நாம் கொண்டு வரக்கூடிய பொழுது, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அந்த தியானம் நமக்கு நிச்சயமாய் அறிவுள்ளவனாய் மாற்றும். உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறபடியினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கட்டளைகளையும் நான் கடைபிடிக்கும் பட்சத்துல, நான் வயசானவனை காட்டிலும் நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி, பூரண வயதிற்கேற்ற ஞானேந்திரியம் உடையவர்களாய் மாறக்கூடும் பட்சத்துல முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறேன். அறிவுள்ளவனாய் இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவராய் இருக்க வேண்டும், ஞானேந்திரியம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுகிறார். அதன்படியே நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் காண்போமாக. நம்மள யாராச்சும் ஒருத்தர் ஜெபிப்போமே. குயிக்கா நான் ஜெபிக்கிறேன். எஸ் அப்பா, ஏசப்பா, இந்த அருமையான கடந்த 1 மணி நேரத்தை கொடுத்தமைக்காக கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, தாசனை மறைத்து நீங்க அற்புதமான விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கின்றப்பா. அப்பா, இந்த நாட்களிலே நாங்கள் அனைவரும் ஆண்டவரே, இதோ எனக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது, ஆண்டவரின் வசனம் என் இருதயத்தில் இருக்கின்றது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அது போதும் என்று நாங்கள் குழந்தைகளாக ஒரு மூலையிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டால் போதும், அதை பின்பற்றினால் போதும் என்று நாங்கள் எங்கள் சந்தோஷத்தை மட்டும் நாங்கள் நினைத்து பார்க்காமல், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கூறுவது போல ஆண்டவரின் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதனை வாசித்து அதனை மூப்பர்கள் வழியாக கேட்டு அதை நான் மட்டும் கை கொண்டால் போதும் என்று இருந்து விடாமல், அந்த வசனங்களை எல்லாம் சீசர்களாக மாறி சுவிசேஷமாக அறிவிக்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஏதோ ஆண்டவரே, மற்ற மூப்பர்களைப் போல நாங்களும் ஆண்டவரே வசனத்தை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே தேர்ந்தெடுத்த அந்த ஆத்மாக்களை சென்று பார்த்து அவர்களுக்கு வசனத்தை அறிவித்து அவர்களையும் இந்த தேவ வசனத்தின் மூலமாக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மனம் திரும்ப நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் அப்பா. அதற்கு திராணியை தாங்க, கிருபையை தாங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை
கேட்பவர்களாக மட்டுமல்லாமல், தினந்தோறும் வாசிப்பவர்களாக மட்டுமல்லாமல், அதை கை கொள்பவர்களாக மாற வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் திறம்பட வளர, தேவ வசனங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் இருந்து, ஏதோ ஆண்டவர் எங்களுக்காக விட்டு சென்ற அந்த பணியை திறம்பட செய்து, நியாய தீர்ப்பின் பொழுது ஆண்டவரே நாங்கள் அவருடைய நித்திய ஜீவனை பெறுவதற்காக மட்டுமே, நாங்கள் செம்மறியாட்டு கூட்டத்தில் சேர்வர்களாக மட்டுமே இருக்க கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட விதத்திலே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியாக இருந்தாலும், அதே போல ஞாயிற்றுக்கிழமை கூடுகின்ற வீட்டு சபை கூடுகையிலே நாங்கள் பல வசனங்களை அறிந்து கொண்டு இருக்கின்றோம் அப்பா. ஆனால் கை கொள்வதில் தான் நாங்கள் தயங்குகின்றோம் அப்பா, பயப்படுகின்றோம். இந்த மாமிச உலகத்தில் வாழ்கின்ற நபர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. அப்படி இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் திறம்பட சிறந்து விளங்க ஆண்டவரே, உமது வசனங்களை கை கொள்பவர்களாக, தைரியமாக கை கொள்பவர்களாக, அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுபவர்களாக, சீசர்களாக மாறி ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்ற ஆண்டவரே, உண்மை போல நாங்கள் பரிசுத்தராக மாறக்கூடிய அந்த தகுதியை தர வேண்டும் அப்பா. அந்த தகுதியோடு நாங்கள் என்றென்றும் நாங்கள் வாழுகின்ற குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நாங்கள் வேலை பார்க்கின்ற இடமாக இருக்கலாம், நாங்கள் செல்லுகின்ற இடமாக இருக்கலாம், எங்குமே ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய வசனத்தை அறிவிப்பவர்களாக இருக்கக்கூடிய அந்த தகுதியை தருவீங்க என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான நேரத்தை கொடுத்தமைக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த கூடுகையிலே பங்கு பெற்ற சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கணும் அப்பா. இவர்கள் அனைவருமே ஆண்டவரே உமது மகா பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்க இந்த அற்புதமான நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆமென். Amen. Amen. Praise Lord. Praise the Lord, brother. Praise Lord. Praise God, brother.